வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி. இந்த 20 டேஸ் சீரீஸில் டே 4 நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன்ல ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். குவாண்டம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த குவாண்டம் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம டெஃபினிஷனோட பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1. Question number 1 பாருங்க. The quantum number of 4 electrons are given below. ஓகேவா? quantum number of 4 electrons வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆப்ஷன் ரோமன் நம்பர் 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து நம்ம the correct decreasing order of energy கேட்குறாங்க. correct decreasing order of energy of electrons. அவங்களுடைய இந்த குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களுடைய ஆர்பிட்டால் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்பிட்டாலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதோடைய எலக்ட்ரான்ஸோடைய எனர்ஜியோடைய டிக்ரீசிங் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம டிக்ரீசிங் ஆர்டர் சிம்பிள் கான்செப்ட் தான் பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரி, ரோமன் நம்பர் 1 பாருங்கள். ரோமன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிறவங்க யார்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எல் அப்படிங்கிறது அசிம்டால் குவாண்டம் நம்பர். எம்எல் அப்படிங்கிறது ஆங்குலர் குவாண்டம் நம்பர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர். சரி, ஆங்குலர் குவாண்டம் நம்பர் வந்து எல், எம்ங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், எஸ்ங்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர் நம்ம சொல்லுவோம். சரி, அப்போது என் அப்படிங்கிற வேல்யூ பாருங்கள். என்னோட வேல்யூ வந்து 4. என்னோட வேல்யூ 4 அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4th செல்லில் வந்துருவாங்க. 4th செல். ஓகேவா? நான் ரோமன் நம்பர் 1க்கு சொல்கிறேன். ஓகேவா? ரோமன் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 4th செல். எல்லோட வேல்யூ 2 அப்படிங்கிறப்போ சார் எல்லோட வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்பிட்டால்ஸ் நம்ம நோட் பண்ணலாம். எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்தாங்க அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் நமக்கு தெரிஞ்சது தான். 1 வந்தாங்க அப்படின்னா பி ஆர்பிட்டால், 2 வந்தாங்க அப்படின்னா டி ஆர்பிட்டால், 3 வந்தாங்க அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால் நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்க எல்லோட வேல்யூ என்ன வந்திருக்கு? நமக்கு வந்து 2 வந்திருக்கு. இப்போது இங்கே வந்து 4th செல் இவங்க எல்லோட வேல்யூ 2 அப்படிங்கிறப்போ அவங்க டி ஆர்பிட்டால் வந்துருவாங்க. 4d ஆர்பிட்டால். அடுத்து பாருங்கள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2 வந்திருக்கு. எஸோட வேல்யூ -1/2 வந்திருக்காங்க. என்ன பண்ணால் 4d எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே நான் 4d எடுத்துக்கிறேன். 4d வந்திருக்காங்க. ஓகேவா? ரோமன் நம்பர் 2 பாருங்களேன். ரோமன் நம்பர் 2ல் என்னோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறப்போ டி ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால் வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்ப 4b ஆர்பிட்டால். இங்கே என்னோட வேல்யூ வந்து 3, எல்லோட வேல்யூ பாருங்கள் 1 அப்படின்னா பி ஆர்பிட்டால். சரி, அப்போ 4d 4b. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லு, செகண்ட் செல்லு, தேர்டு செல்லு, 4th செல்லு யாருக்கு எனர்ஜி அதிகம்? ஃபஸ்ட்டு விட யாருக்கு அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா n=1. ஃபஸ்ட்டு விட செகண்டுக்கு அதிகம், செகண்ட் விட தேர்டுக்கு அதிகம், தேர்டு விட 4th அதிகம். அப்போ யாருக்கு எனர்ஜி அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா 4th தான் அதிகம். அந்த 4th பார்த்தீங்க அப்படின்னா 4bங்கிறாங்க, 4dங்கிறாங்க. ஓகேவா? 4bயை விட 4dக்கு எனர்ஜி அதிகம். பாருங்க 4b, 4s, 4d, 4f. யாருக்கு அதிகம்? எஸ்ஸை விட பிக்கு அதிகம், பியை விட டிக்கு அதிகம், டியை விட எஃப்க்கு அதிகம். ஓகேவா? அப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4dக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருந்திருக்கும். ஓகேவா? 4bயை விட 4dக்கு அதிகம். சரி, அப்போ என்ன பண்ணிப்பேன்னா ரோமன் நம்பர் 1, ரோமன் நம்பர் 1க்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? அப்போ ரோமன் நம்பர் 1 இங்கே பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனில் வந்திருக்காங்க ரோமன் நம்பர் 1, 4th ஆப்ஷனில் ரோமன் நம்பர் 1 வந்திருக்காங்க. ஓகேவா? 4d வரக்கூடியவங்க. அப்போது டிகிரீசிங் ஆர்டர்னா வச்சுக்கோங்களேன். அடுத்தது யார் ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அதிகமாக அவங்க ஃபஸ்ட் இருக்கணும், தென் டிகிரீசஸ் ஆகிட்டே போகணும். ஓகேவா? அப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ரோமன் நம்பர் 1 வரக்கூடியவங்களா செகண்ட். 4dக்கு அப்புறம் யார்? 4b. 4dக்கு அப்புறம் யார் வரணும்? 4b. ரோமன் நம்பர் 3 வரணும். ரோமன் நம்பர் 2 வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வர மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வர வைப்பாங்க. ரோமன் நம்பர் 1க்கு அப்புறமா ரோமன் நம்பர் 3 வந்திருக்கணும் எனர்ஜி. இவங்களோட இவங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க? 4d வருவாங்க. 4bயை விட சரி 3d வருவாங்க. 3d யார்? ரோமன் நம்பர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு லீஸ்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3b. ஓகேவா? அவங்க வந்து ரோமன் நம்பர் 4ல் வந்துருவாங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். டிகிரீசிங் ஆர்டரா இன்க்ரீசிங் ஆர்டரா கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணணும். ஓகேவா? டிகிரீசிங் ஆர்டரா இன்க்ரீசிங் ஆர்டரா நம்ம நல்லா கொஸ்டினை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். செகண்ட் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் இட் கொஸ்டின். ஓகேவா? மேட்ச் இட் டைப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மேட்ச்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இவங்க யார் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரு.
ஸ்பின் குவாண்டம் நம்பரு, இவங்க அசிம்ப்டல் குவாண்டம் நம்பரு, இவங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பரு. இந்த ஒவ்வொரு குவாண்டம் நம்பரும் எதை டினோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை டினோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி ஆர்பிட்டால். சைஸ் ஆஃப் தி ஆர்பிட்டல் வருவாங்களா, ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல் வருவாங்களா? ஓகேவா? n அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி ஆர்பிட்டால் அண்ட் எனர்ஜி வருவாங்க, எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டால். ஓகேவா? அப்போ டிக்கு என்ன வரணும்? ரோமன் நம்பர் 2 வரணும். டிக்கு 2 வரக்கூடியவங்க பாருங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. டிக்கு 2 வரக்கூடியவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்து செக் பண்ணுவோம். அப்போ பாருங்க எல் எல் அப்படிங்கிறது வந்து அசிம்ப்டல் குவாண்டம் நம்பர். அசிம்ப்டல் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆஃப் தி ஆர்பிட்டால். அப்போ சிக்கு என்ன வரணும்? 1 வரணும். சிக்கு 1 வந்திருக்காங்களா? அடுத்தது பி பாருங்க ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்போ எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை பற்றி படிக்கக்கூடியவங்க யாரு? இவங்க. ஓகேவா? அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 4 வரணும். பிக்கு பாருங்க ரோமன் நம்பர் 4 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இவங்க வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால். ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷனை பற்றி பேசக்கூடியது யாரு? இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து வரணும் 3 வந்திருக்கணும். ஏக்கு 3 வந்திருக்காங்க. இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன்லேருந்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், சேஃப் அண்ட் எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டால். அடுத்து அசிம்ப்டல் குவாண்டம் நம்பர் எல். அசிம்ப்டல் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆஃப் தி ஆர்பிட்டால். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் தி ஆர்பிட்டால். ஓகேவா? ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், டெஃபினிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the incorrect state of quantum numbers from the following. இப்போ குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்கரெக்ட் ஸ்டேட் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரி, இன்கரெக்ட் ஸ்டேட் நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன்று நான் அப்படியே டேட்டா நோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னோட வேல்யூ வந்துங்க 4. அப்போது என்னோட வேல்யூ 4 அப்படின்னா 4th செல்லில் வரக்கூடியவங்க. எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 வருவாங்க. இவங்க எஸ் ஆர்பிட்டால், இவங்க பி ஆர்பிட்டால், இவங்க டி ஆர்பிட்டால், இவங்க எஃப் ஆர்பிட்டால். ஓகேவா? எல்லோட வேல்யூ வந்தாங்கன்னா சரி. எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வருவாங்க. ஓகேவா? எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 -1 +1 அப்படிங்கிற 3 வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். -1 +1 அப்படிங்கிற 3 வேல்யூ நமக்கு கிடைக்கும். பாருங்க, -1 +1 அப்படிங்கிற 3 வேல்யூ கிடைக்கும். அதுவே டி ஆர்பிட்டால் என்னோட வேல்யூ 2 வந்தாங்க அப்படின்னா நமக்கு 0 -1 -2 +1 +2 அப்படிங்கிற 5 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதுவே எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்போ எல்லோட வேல்யூ 3, எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்குன்னா 7 வேல்யூஸ் கிடைக்கும். 0 -1 -1 -2 -3 +1 அடுத்து பார்த்தீங்கன்னா +1 +2 +3 கிடைக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுதான் நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஸ்பின் என்னது எப்போவுமே அது ப்ளஸ் ஆஃப் வரலாம் அல்லது ஆர் மைனஸ் ஆஃப் நமக்கு வரலாம் ஸ்பின் வேல்யூ. ஓகேவா? எல்லோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன், எம்மோட வேல்யூ நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க n = 4. ஓகேவா? அப்போ 4th செல் l = 3 அப்படிங்கிறப்போ எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால். அப்போ 4f. m பாருங்க, அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும்? எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னா -3 -2 -1 0 +1 +2 +3 வந்திருக்காங்க பாருங்க. ஸ்பின் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆஃப் வரலாம் மைனஸ் ஆஃப் வரலாம். கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணுங்க. இன்கரெக்ட் எது தவறானது அவங்க கொடுத்ததுல கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக இருக்கு. ஓகேவா? கரெக்டான நம்பர்ஸ் வந்திருக்காங்க. செகண்ட் பாருங்க, என்னோட வேல்யூ வந்து 5. என்னோட வேல்யூ 5னா 5th செல்லு. என்னோட வேல்யூ வந்து 2. என்னோட வேல்யூ 2 அப்படிங்கிறப்ப என்ன ஆர்பிட்டால் பாருங்க. என்னோட வேல்யூ 2னா டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்போ நமக்கு 5 வேல்யூஸ் எம்மோட வேல்யூ கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ பாருங்க -2 -1 பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். -2 -1 +1 +2 கொடுத்துறாங்க. -2 -1 +1 +2. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. இவங்க இந்த இடத்துல பாருங்க 0 அப்படிங்கிற ஆன்சர் வரல. 0ங்கிற நம்பர் நமக்கு வரல. இது இன்கரெக்டாக இருக்கு. ஸ்பின் வேல்யூ பாருங்க +1/2 வந்திருக்கு. -1/2 வரலாம், +1/2 வரலாம். அப்போ இங்கே 0 அப்படிங்கிற வேல்யூ இந்த நம்பர் வந்து நமக்கு வரணும், அது வரல. அப்போ இது இவங்க இன்கரெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இருந்தாலும் 3rd 4th நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். 3rd 4th பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, என்னோட வேல்யூ 4, 4th செல்லு. எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்னா 5 வேல்யூஸ் கிடைக்கணும். -2 -1 0 +1 +2 கிடைக்கணும். எம்மோட வேல்யூ -1/2. அடுத்தது என்னோட வேல்யூ வந்து பாருங்க 5.
ஃபிஃப்த் செல் எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால் எம்மோட வேல்யூ எத்தனை கிடைக்கணும் 7 வேல்யூஸ் நம்ம கிடைக்கணும் -3 -2 -1 0 +1 +2 +3 கிடைச்சிருக்கு எம்மோட வேல்யூ +1/2 கிடைச்சிருக்கு ஸ்பின் வேல்யூ இது கரெக்டாக தான். அப்போது செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இன்கரெக்டாக இருக்குது. அப்போது எல்லோட வேல்யூ பொறுத்து என்ன ஆர்பிட்டல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். எம்மோட வேல்யூ எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ என்ன வருவாங்க எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா எம்முக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா எல் வேல்யூ எம் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாண்டம் நம்பர்ஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க மேட்ச் இட் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 4 வந்து நமக்கு மேட்ச் இட் கொஸ்டின் தான். கொஸ்டின் பாருங்களேன் குவாண்டம் நம்பர்ஸும் ஆர்பிட்டாலும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது குவாண்டம் நம்பர்ஸ் அதோடைய குவாண்டம் நம்பர்ஸ் அதனுடைய என்ன மாதிரியான கான்செப்ட் வந்து அவங்க வந்து டெஃபினிஷனாக சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ் அவங்களுடைய ஆர்பிட்டல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிம்டல் குவாண்டம் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்னோட வேல்யூ 2 அப்போது அவங்க அது செகண்ட் செல்லு நோட் பண்ணுறாங்க. ஓகேவா என்னோட வேல்யூ 2 அப்படின்னா செகண்ட் செல்லு. எல்லோட வேல்யூ 1 எல்லோட வேல்யூ 1 அப்படிங்கிறது எஸ் ஆர்பிட்டாலா பி ஆர்பிட்டாலா பி ஆர்பிட்டால். ஓகேவா பி ஆர்பிட்டால். அப்போது ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கணும் 2b வரணும். அடுத்து என்னோட வேல்யூ வந்து 3 என்னோட வேல்யூ 3 அப்போது தேர்டு செல்லு எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா அவங்க டி ஆர்பிட்டால். அடுத்தது என்னோட வேல்யூ 3 அப்போது தேர்டு செல்லு எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால். என்னோட வேல்யூ 2 ஃபோர்த் ஒன்ல 2 அப்படிங்கிறப்ப செகண்ட் செல்லு எல்லோட வேல்யூ 0 அப்போ எஸ் ஆர்பிட்டால் 2s வந்துடுவாங்க. அப்போது 3s 2s 2b 3d வந்திருக்காங்க. ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் 2b வரணும். இப்போ ஏக்கு என்ன வருவாங்க ரோமன் நம்பர் 3 வரணும். ஏக்கு ரோமன் நம்பர் 3 நமக்கு வந்திருக்கணும். ஓகேவா அடுத்தது பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் பாருங்க 3d வந்து ரோமன் நம்பர் 4 வரணும். ரோமன் நம்பர் 4 வரணும். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி பாருங்க 3s ரோமன் நம்பர் 2 வரணும். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 1 வரணும். ஓகேவா நம்ம ஈஸியாக ஆன்சருக்கு போக முடியுதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2b நான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏ மட்டும் தான் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. நம்ம பிசிடிக்கு போகலை அப்படின்னா இதில் இந்த ஆன்சருக்கு போக முடியுதுன்னு பாருங்கள். ஏக்கு என்ன வரணும் 2b அப்படிங்கிறவங்க யார் 3 ரோமன் நம்பர் 3. ஏக்கு 3 வரக்கூடியவங்க பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்காங்களா. நம்ம என்ன பண்ணலாம் இந்த தேர்டு இந்த ஃபோர்த்தை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டில் செகண்ட் தான் ஆன்சர் வர போகிறாங்க. பியில் பாருங்கள் ரோமன் நம்பர் 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது. அப்போ நம்ம செக் பண்ண தேவையில்லாத சி பாருங்கள் இங்கே ரோமன் நம்பர் 2 இருக்குது இங்கே ரோமன் நம்பர் 1 இருக்குது. அப்போ நம்ம சி செக் பண்ணால் டேட்டா நம்ம ஆன்சருக்கு போயிருக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ சிக்கு பாருங்கள் ரோமன் நம்பர் 2 வந்துருக்கு. ஓகேவா அப்போ சிக்கு நம்ம ஒரிஜினல் ஆன்சர் என்ன வராங்க பாருங்கள் சிக்கு ரோமன் நம்பர் 2. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துருவாங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போது இங்கே வந்து பாருங்கள் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிம்டால் குவாண்டம் நம்பர் கொடுத்துட்டு என்ன ஆர்பிட்டால்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 5 ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். நம்ம என்ன பண்ண போறோம் இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆல் தி 5d ஆர்பிட்டால் ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ் when compared to the respective 4d ஆர்பிட்டால். இப்போ நம்ம 5d ஆர்பிட்டாலையும் 4d ஆர்பிட்டாலையும் கம்பேர் பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட் கம்பேர் பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்த 4d ஆர்பிட்டாலும் 5d ஆர்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே அவங்களுடைய சைஸ் டிஃபர் ஆகும். ஓகேவா எனர்ஜி ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகேவா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அவங்களுடைய சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகேவா சேஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சார் எனர்ஜி சொல்கிற எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா 4th செல்லுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் 5th செல்லுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அவங்களுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேவா அவங்களுடைய சேஃப் வந்து அது டிஃபர் ஆகாது. சேஃப் வந்து டிஃபர் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் தி 5d ஆர்பிட்டல் ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ் வென் கம்பேர்ட் டு ரெஸ்பெக்டிவ் 4d ஆர்பிட்டல் அப்படிங்கிறது கரெக்ட். அவங்க கேட்குறது இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. செகண்ட் பாருங்க ஆல் 5 4d ஆர்பிட்டல் ஹேவ் சேஃப் சிமிலர் டு த ரெஸ்பெக்டிவ் 3d ஆர்பிட்டால். இப்போ 4d ஆர்பிட்டாலுக்கு என்ன சேஃப் வராங்களோ அதுதான் 3dக்கு வரும்னு சொல்ல வராங்க. கரெக்ட் தான். சேஃப் வந்து டி ஆர்பிட்டாலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சேஃப் இருக்கும். அது 3d இருந்தாலும் சரி 2d இருந்தாலும் சரி 2dல வரமாட்டாங்க. 3d
4D இருந்தாலும் சரி 5D இருந்தாலும் சரி ஓகேவா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் வந்து சேஞ்ச் ஆகாது, சைஸு சேஞ்ச் ஆகலாம், எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம். தேர்டில் பாருங்கள், இன் an atom all 5 3D ஆர்பிட்டால் யார் கூட கம்பேர் பண்ணல. தேர்ட் ஒன் பாருங்கள் 3D ஆர்பிட்டாலை மட்டும் பேசுகிறாங்க. டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. என்னென்ன ஆர்பிட்டால் நம்ம ஏற்கனவே பார்த்துக்குறோம், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்குறோம். டே 3 குவாண்டிஷன் காம்பவுண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க யார், DXY DYZ DZX DX ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இவங்க DZ ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். DZ ஸ்கொயர் இவங்களுடைய 5 ஆர்பிட்டால், இந்த 5 ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் எனர்ஜி லெவல் நம்ம பார்த்துருப்போம். எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆல் 5 3D ஆர்பிட்டல் ஆர் ஈக்குவல் இந்த எனர்ஜி இந்த ஃப்ரீ ஸ்டேட். அவங்க வந்து பாருங்கள் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அந்த மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, எந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணல. அந்த மாதிரி சொன்ன பார்த்தோமாங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சொல்ல வராங்க பாருங்கள். ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறப்போ இவங்க அவங்களுடைய டி ஆர்பிட்டால் ஒரே மாதிரியான எனர்ஜி லெவலில் இருந்திருப்பாங்க, சேம் எனர்ஜி லெவல். இதுக்கு அது கரெக்டு தான். ஃபோர்த் ஒன் பாருங்களேன், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஃப் ஆஃப் DXY DYZ DZX ஆர்பிட்டால் ஆர் சிமிலர் டு ஈச் அதர் and DX square minus Y square and DZ square are similar to each other. இந்த 3 ஆர்பிட்டல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, DXY DYZ DZX, இவங்க 3 பேரும் ஒரே மாதிரியான வடிவமைப்புலையும் இவங்க தான் யார் D2G செட்டு நம்ம சொல்லுவோம் ஆக்டாக்டல் காம்ப்ளெக்ஸில். DX square minus Y square DZ square வந்து பார்த்தீங்கன்னா நம்ம EG செட்டு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும், ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும், ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்க மாட்டாங்க. இந்த DX ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோ DZ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி ஆக்சிஸில் வருவாங்க, இவங்க பிட்வீன் த ஆக்சிஸில் வருவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும், ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஷேப்பில் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு இருக்குது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா which of the following pairs of d orbitals will have electron density along the axis. இப்போ தான் நான் சொன்னேன் லாஸ்ட் கொஸ்டினில் d ஆர்பிட்டால் உடைய 5 ஆர்பிட்டால்ஸில் DX ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால் அண்ட் DZ ஸ்கொயர் ஆர்பிட்டால் டயக்ராம் இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் இருக்குது ஓகேவா. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸில் வருவாங்க, அலாங் தி ஆக்சிஸில். அப்போ DXY DYZ DZX இந்த 3 ஆர்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஆக்சிஸில் வருவாங்க. கொஸ்டினில் கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அலாங் தி ஆக்சிஸில் வரக்கூடியவங்க யாரும் சொல்லி கேட்குறாங்க. அப்போது DX ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் DZX DX மைனஸ் ஒய் ஸ்கொயர் DZ ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 ரொம்ப முக்கியம் பாருங்கள். என்ன கொஸ்டின்னா how many electrons can fit in the orbital for which n is equal to 3 and L is equal to 1. கவனிங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க 3, அசிம்டால் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1 அப்படின்னா இவங்க வரக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆர்பிட்டால்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வருவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. சரி, இப்போ என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா அவங்க வந்து தேர்டு செல்லு, எல்லோட வேல்யூ 1 வந்துருக்குறாங்க. எல்லோட வேல்யூ 1 வந்தாங்கன்னா அவங்க பி ஆர்பிட்டால். அப்போ 3B ஆர்பிட்டால் நம்ம எடுத்துக்க போகிறோம். 3B ஆர்பிட்டால்ஸ். பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறவங்க 3 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க யாருன்னா BX, இவங்க யார் BY, இவங்க BZ நம்ம சொல்லுவோம். BX BY BZ ஆர்பிட்டால்ஸ். கொஸ்டினில் பாருங்கள் என் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துறாங்க, எல் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துறாங்க, எம் வேல்யூ கொடுக்கல ஓகேவா. எம் வேல்யூ நமக்கு கொடுக்கல. அப்போது இந்த 3B ஆர்பிட்டால்ஸில் BXல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும். BXல நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும். BYல நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். BZல நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போ ஓவராலாக இந்த 3B அதாவது n = 3 L = 1 அப்படிங்கிற இந்த 3B ஆர்பிட்டல்ஸில் ஃபிட் ஆகிற எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. Question number 8. What is the maximum number of orbital that can be identified with the following quantum numbers? Quantum numbers கொடுத்துட்டாங்க. n ஓட வேல்யூ கொடுத்தாச்சு 3, l ஓட வேல்யூ பாருங்க 1,
மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0. ஓகேவா, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0. இப்போ என்னோட வேல்யூ 3னா தேர்ட் செல், எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா பி ஆர்பிட்டால். ஓகேவா, அப்போ நான் 3b ஆர்பிட்டாலை நோட் பண்ணுறேன். 3b ஆர்பிட்டாலை நான் நோட் பண்ணிடுறேன். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்னு நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஓகேவா, 6 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் என்னோட வேல்யூ எல்லோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் தட் கேன் பி ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் குவாண்டம் நம்பர். இந்த குவாண்டம் நம்பர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோடைய மேக்ஸிமம் நம்பர்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ எம்மோட வேல்யூ 0. சரி, பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்போ எம்மோட வேல்யூ என்ன வருவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா 0 -1 + 1 வருவாங்க. அப்போது இங்கே பாருங்கள் 0 -1 + 1 நமக்கு கிடைக்கும். எம்மோட வேல்யூ பாருங்கள் 0 கொடுத்துட்டாங்க. எம்மோட வேல்யூ 0 அப்படின்னா இந்த ஆர்பிட்டால் இவங்க யார்? பிஎக்ஸ், நம்ம பிஒய் பிஇசட்னு சொல்லுவோம். அப்போ எம்மோட வேல்யூ 0 வரக்கூடியவங்க எத்தனை ஆர்பிட்டால் வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டல் நமக்கு வராங்க. ஓகேவா, அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போது கொஸ்டின் நம்பர் 8க்கான கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 அப்படிங்கிற வேல்யூ தான் கரெக்ட். கொஸ்டின் நல்லா நோட் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை ஆர்பிட்டால்ஸ் எடுக்கிறாங்களா அப்படி சொல்லி நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9, what is the maximum number of electrons that can be associated with the following quantum numbers? quantum numbers கொடுத்துட்டாங்க, இங்கே எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ்னு பாருங்கள். என்னோட வேல்யூ 3 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிம்டால் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ -1. ஓகேவா, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அப்போது என்ன செல் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு செல் வந்துருவாங்க. என்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்போ எஸ் ஆர்பிட்டால். சரி, எஸ் ஆர்பிட்டால் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருப்பாங்க. இந்த ஆர்பிட்டாலில் நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, 2 எலக்ட்ரான்ஸ். என்னோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ 1. எல்லோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்போ நம்ம எஸ் ஆர்பிட்டால் வர மாட்டாங்க. என்ன ஆர்பிட்டால் நமக்கு வருவாங்க? பி ஆர்பிட்டால்ஸ் வந்துருவாங்க. ஓகேவா, பி ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்துருவாங்க. அப்போ பி ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறப்போ ஆர்பிட்டால் சேஞ்ச் ஆகும். அப்போது எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா அவங்க பி ஆர்பிட்டால். 3b ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்போ 3 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் ஆர்பிட்டால்ஸ். இவங்களில் நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ண போகிறது 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும். 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும். அவங்க கொஸ்டினில் கேட்குறத பாருங்களேன். எம்மோட வேல்யூ -1 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்கே என்ன வருவாங்க? 0 -1 + 1. இந்த ஆர்பிட்டாலுக்கு 0, இந்த ஆர்பிட்டாலுக்கு -1, இந்த ஆர்பிட்டாலுக்கு +1 வருவாங்க. கொஸ்டினில் கேட்டது -1 வரக்கூடியவங்க இந்த ஆர்பிட்டால் பிஎக்ஸ் அப்படிங்கிற ஆர்பிட்டால்ஸ். இந்த பிஎக்ஸ் ஆர்பிட்டால்ஸில் பாருங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிஎக்ஸ் ஆர்பிட்டாலில் 3bx நம்ம சொல்லுவோமா? இதை நம்ம 3bxன்னு சொல்லுவோம். இந்த 3bx ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2. எத்தனாவது ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ 1னா 3b ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆன்சர் போட்டக்கூடாது. 6 பாருங்கள் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. 6 நம்ம ஆன்சர் போட்டக்கூடாது. எம்மோட வேல்யூ -1 அப்படிங்கிறது யார்? இந்த ஆர்பிட்டால். அதில் மேக்ஸிமம் எலக்ட்ரான் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். The maximum number of electrons in a subcell. Maximum number of electrons in a subcell. Maximum number of electrons in a subcell with L is equal to 3, N is equal to 4. L ஓட வேல்யூ 3, N ஓட வேல்யூ 4. N ஓட வேல்யூ 4 அப்படிங்கிறப்போ 4th செல்லு. L ஓட வேல்யூ 3னா F ஆர்பிட்டால். ஓகேவா, F ஆர்பிட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். F ஆர்பிட்டால்ஸ். F ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்போ எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 ஆர்பிட்டால்ஸ் வருவாங்க. நம்ம எப்படி டி ஆர்பிட்டால்ஸுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்தோமோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸுக்கு ஒரு நேம் வருவாங்க. ஓகேவா, இவங்களுக்கும் ஒரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு நேம் வருவாங்க. இந்த ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு நேம் இருக்குது.
எஃப் ஆர்பிட்டல்ஸ் தானே வருவாங்க. எஃப் ஆர்பிட்டல் அப்படிங்கிறப்போ எஃப் எக்ஸ் ஒய் இசட், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் இசட் ஸ்கொயர், எஃப் ஒய் இசட் ஸ்கொயர், இங்கே நோட் பண்ணுற பாருங்க, எஃப் இசட் கியூப், அடுத்தது எஃப் எக்ஸ் எஃப் ஒய் எஃப் இசட், எஃப் எக்ஸுக்கு அப்புறம் என்ன வருவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால் ஒருத்தங்க, இன்னொருத்தங்க இங்கே என்ன வருவாங்க எஃப் ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால் ஒருத்தங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இசட்டில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் ஆர்பிட்டால். இந்த 7 ஆர்பிட்டால்ஸ் வருவாங்க. 7 ஆர்பிட்டால்ஸ். இந்த ஆர்பிட்டால்ஸ் நேமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஆர்பிட்டால்ஸ் நேமை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஸ்டின் டஃப் ஆகிடும். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டல்ஸோடைய நேம் நம்ம தெரிஞ்சிருப்போம். எஃப் ஆர்பிட்டல்ஸோட நேமும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, கொஸ்டின் பாருங்களேன். எல்லோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 4. இப்போ 4f அப்படிங்கிற ஆர்பிட்டால் வந்துருவாங்க. இந்த 4f ஆர்பிட்டாலில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த சப்செல்ஸ், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த சப்செல்ஸ் கேட்குறாங்க. அப்போ சப்செல்ஸ் அப்படிங்கிறது இவங்க தான் எஃப் ஆர்பிட்டால்ஸ். எஃப் ஆர்பிட்டால்ஸில் மேக்ஸிமம் நம்பர் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ வருவாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 12 13 14 எலக்ட்ரான்ஸ் வந்துடுவாங்க. ஓகேவா? 14 அப்படிங்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 10க்கான கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 14 அப்படிங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. The correct set of 4 quantum numbers for the valence electron of rubidium atom. ருபீடியம் ஆட்டமுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எடுத்துட்டு அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு கரெக்ட் 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ருபீடியம் அப்படிங்கிறவங்க என்ன சிம்பிள் ஆர்பி அப்படிங்கிறவங்க, இவங்க எஸ் பிளாக் எலமெண்டா பி பிளாக் எலமெண்டா டி பிளாக் எலமெண்டான்னு ஒரு டவுட் வரும். ஓகேவா? எஸ்ஸா பியா டியா எஃப்ஆ அப்படிங்கிறது இவங்க டவுட்டு நமக்கு வேணா. இவங்க என்ன பிளாக் எலமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க எஸ் பிளாக் எலமெண்ட். எஸ் பிளாக்ல குரூப் 1 எலமெண்டா குரூப் 2 எலமெண்டா நமக்கு டவுட் வரணும். ஓகேவா? தெரிஞ்சிருக்கணும். இவங்க வந்து குரூப் 1 எலமெண்ட்ல வருவாங்க. குரூப் 1 எலமெண்ட்ல வந்துடுவாங்க. இந்த குரூப் 1 எலமெண்ட் யார் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இவங்க தான் குரூப் 1 எலமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த குரூப் 1 எலமெண்ட்ஸில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1s1 வருவாங்க. இவங்க 2s1 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இங்கே 3s1 வருவாங்க. இங்கே 4s1 வருவாங்க. நாம் பார்க்கக்கூடியது ருபீடியம். இங்கே 5s1 வருவாங்க. ஓகேவா? ருபீடியத்துக்கு 5s1 வரும். அப்போ 5s1 அப்படின்னா 5s1 அப்படிங்கிற ஆர்பிட்டால் வந்துட்டாங்க அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க போகிற குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த குவாண்டம் நம்பர்ஸ் யாராக இருப்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5னா சரி 5s1னா 5th செல்லு. அப்போ என்னோட வேல்யூ என்ன வருவாங்க? 5 வந்துருவாங்க. அடுத்தது எல்லோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா எல்லோட வேல்யூ 0. எல்லோட வேல்யூ 0 வந்துருவாங்க. எஸ் ஆர்பிட்டால் எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ என்ன வந்துருவாங்க? 0 வந்துருவாங்க. எஸ் ஸ்பின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +1/2 வரலாம் ஆர் -1/2 வரலாம். இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். 5 வரக்கூடியது பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. 5 வரக்கூடியது 2 ஆப்ஷன் இருக்கா? அப்போ 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் வரப்போகுது. இந்த 2 ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். செகண்டு எல்லோட வேல்யூ 0 வரணும். இங்கே ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஆர்டராக கொடுத்துறான்னு பார்க்கணும். ஆர்டர் கொடுக்கல. எம்எல் எம்எல் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் எம்எஸ் என்எல், அதாவது என்எல் மேக்னெட்டிக் மூமெண்டம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அதுக்கப்புறமா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துறாங்க. நம்ம செக் பண்ணுறோம். ஆர்டர் எதுவும் கொடுக்கல, நாமளே அந்த ஆர்டருக்கு நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? சப்போஸ் அவங்க மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 5. எல்லோட வேல்யூ 0 வரக்கூடியது பாருங்கள். இங்கே தான் வந்திருக்கு. இங்கே 1 வந்துட்டாங்க. அப்போ இவங்க தப்பு. அப்போ 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.
இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ருபீடியம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ருபீடியம் அப்படிங்கிறது யாரும் தெரியாமல் போயிடுவாங்க. ஓகேவா, ருபீடியம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க எஸ் பிளாக் எலமெண்ட் தெரிஞ்சிருக்கணும், எஸ் பிளாக்லாம் குரூப் 1 எலமெண்ட் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் கொஸ்டினில் அவங்களுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்பிட்டல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 12 இந்த டாபிக் நம்ம பார்க்குற லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, கொஸ்டின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா the total number of atomic orbitals in 4th energy level of an atom. 4th energy level of an atom கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரு ஆட்டமுடைய 4th எனர்ஜி லெவலில் டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இப்போ நான் வந்து ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் நான் நியூக்ளியஸ் எடுத்துக்க போகிறேன். சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் நான் நியூக்ளியஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்முடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு செல் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு செல் வச்சுக்கலாம், இவங்களை நம்ம செகண்ட் செல்னு எடுத்துக்கலாம், அடுத்து தேர்டு செல்லு, இதை நான் வந்து 4th செல்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போது இவங்க பாருங்கள் n = 1, n = 2, n = 3, n = 4. அப்போ அவங்க கேட்குறது பாருங்கள், the total number of atomic orbitals in 4th energy level. 4th energy level தான் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ்லையும் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் யாரையான்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகேவா, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இப்போது ஃபஸ்ட் ஆர்பிட் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆர்பிட், இந்த ஃபஸ்ட் ஆர்பிட் n = 1 அதை நம்ம கே செல்னு சொல்லுவோம். கே செல், எல் செல், எம் செல், என் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் யாருன்னா எஸ் ஆர்பிட்டால் இருப்பாங்க. எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால் அண்டு பி ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. தேர்டு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. 4th செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்ஸ் ப்ரெசென்ட் ஆவாங்க. சார் அப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே இந்த 4 செல்ஸ் தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அடுத்து 5th வரலாம், 6th வரலாம். ஓகேவா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிட்டால்ஸ் நமக்கு இருந்திருப்பாங்க. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் என்னது, இந்த 4th செல்லு. 4th செல்லில் இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் யார் யார்? எஸ், பி, டி, எஃப். ஓகேவா, எஸ், பி, டி, எஃப் அப்படிங்கிற ஆர்பிட்டால்ஸ். அப்போ நமக்கு 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம போடுவோம். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறப்போ எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருப்பாங்க, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க, டியில் வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க, எஃப்ல வந்து 7 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்க. அப்போ நமக்கு ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ இங்கே பாருங்கள் 10 + 6 16 ஆர்பிட்டால்ஸ் வந்துடுவாங்க. ஓகேவா, 16 ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்சர். ஓகேவா, 16 அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சரு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போது இந்த குவாண்டம் நம்பர்ஸில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, எப்போ கொஸ்டின் வந்து டஃப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து வெளியில் போகிறப்போ நம்ம ருபீடியம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி, இல்லைனா நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம்னா நம்ம நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கில் தான் நம்ம வந்து அசால்ட்டாக அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறப்போ நம்ம வந்து மார்க் போகும். ஓகேவா, கொஸ்டின்ஸ் நல்லா படித்து பார்க்கணும். எலக்ட்ரான்ஸ் கேட்டுருக்காங்களா, ஆர்பிட்டால்ஸ் கேட்டுக்கிறாங்களா, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கேட்டிருக்காங்களா, சப்செல்ஸ் கேட்டுக்கிறாங்களா. சப்செல்ஸுங்கிறது ஆர்பிட்டால்ஸ் தான். ஓகேவா, இந்த மாதிரி பாருங்கள், nth செல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நமக்கு கேட்கலாம், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நமக்கு கேட்கலாம். அப்போது nth செல்லிருந்து n = 1 ஃபஸ்ட் செல்லேருந்து செகண்ட் செல் போகிறப்போ, தேர்ட் செல் போகிறப்போ, 4th செல் போகிறப்போ என்ன ஆகும்னா எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆகிட்டே போகும். அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீசஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் அங்கேருந்து டாப் டு பாட்டம் வரப்போ எனர்ஜி டிக்ரீசஸ் ஆகிட்டே போகும். சேஃப் என்ன ஆகுது, நான் பார்த்த கொஸ்டினில் சேஃப் என்ன ஆகுது, எனர்ஜி என்னவா மாறுறாங்க, எனர்ஜி சேமாக இருக்குமா இருக்காதா, சேஃப் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, 3D 4Dக்கு இந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்போ இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் கொடுத்துறாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். வரக்கூடிய அடுத்த டாப்பிக்கை நீங்கள் கன்வியூஸாக பார்க்குறது மூலிமா நாம் என்ன பண்ணலாம்னா கெமிஸ்ட்ரியில் 100+ மார்க்ஸ் ஈஸியாக நாம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.